சாப்டரோட ஸ்டார்ட்டிங்கில டீச்சர் ஃபேடியானும், உங்களுக்கான டெஸ்ட் என்னன்னா, இந்த நைட்ட நீங்க டிஃபீட் பண்ணணும். தோற்கடிக்கணும். அதுக்கு நைட்டு ஃபாக்ஸும், நீங்க முடிவு எடுத்துட்டீங்களா? உங்கள்ல எந்த முட்டாள் என்ன ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் பண்ண போறது? இப்ப டீச்சர் ஃபேடியானும், ஸ்டூடண்ட்ஸ் கொஞ்சம் நல்லா யோசிச்சு முடிவெடுங்க. ஏன்னா, அவ என்ன போல உங்ககிட்ட ரொம்ப ஈஸியா இருக்க மாட்டா. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். அவ என்னை விட ரொம்ப ஸ்ட்ராங்கானவ. அத கேட்டு அங்க இருந்த எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அப்ப நம்ம ஹீரோவும் என்ன நினைக்கிறான்னா, 10 நைட் அப்ரென்டிஸ் ஒண்ணா சேர்ந்தா கூட இவள தோற்கடிக்க முடியாது. ஆனா நாங்க அப்ரென்டிஸ் ஆகுறதுக்கு முதல்ல ஒரு நைட்ட தோற்கடிக்கணுமா? வாய்ப்பே இல்ல. இது இப்படியே போயிடுச்சுன்னா என்னால எக்ஸாம்ல பாஸ் ஆக முடியாது. நான் அத நடக்க விட மாட்டேன். இந்த எக்ஸாம் எனக்கு ரொம்பவே முக்கியமானது. ஏன்னா நேஜின் தான் இந்த நைட் ட்ரெய்னிங்லயே ரொம்பவே ஸ்ட்ராங்கானவன், ஸ்கில்ஃபுல்லானவன். அவன் கண்டிப்பா ஒரு நைட் ஆயிடுவான்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த எக்ஸாம வச்சு தான் நேஜின் இன்னும் உயிரோட தான் இருக்கான் அப்படின்ற விஷயத்த பேண்டிட்ஸ் கிட்ட நம்ப வைக்க முடியும். அதாவது இதுதான் ரிவெஞ்சுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுக்கப்புறம் இத நான் சுத்தமா எக்ஸ்பெக்ட் பண்ணல. அதனால இதுல இருக்க லூப் ஹோல எப்படின்னா நான் கண்டுபிடிச்சாகணும். அதுக்கப்புறம் நைட்டு ஃபாக்ஸும் அண்ணாந்து வானத்த பார்த்து கைய தூக்கிட்டு அழுதுட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்தா அப்படிதான் இல்ல. அங்க இருக்க நம்ம ஹீரோவ தவிர மத்த 4 பேரையும் அடிச்சு போட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் ஒருத்தன கைத்த புடிச்சு மேல தூக்கி என்ன சொல்றாங்கன்னா, "நீங்க எல்லாரும் ரொம்ப வீக்கா இருக்கீங்க. நீ ஒரு வாட்டி இத ட்ரை பண்றியாடா திறமையான பையா?" ஹீரோவும் கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு, "இல்ல" அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் டீச்சர் ஃபேடியானும், "சரி ஆல்ரைட் இதோட ஃபர்ஸ்ட் நாள் வந்து முடிவடையுது" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து 5 பேர் நடந்து போயிட்டு இருக்காங்க. அதுல 3 பேர் வந்து சமத்தியா உதவாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் நடந்து போயிட்டு இருந்த அந்த பச்சை முடி கலர் பையனும் நின்னுட்டு நம்ம ஹீரோ பாக்குறான். நம்ம ஹீரோ பார்த்தத பார்த்து அந்த பிளாக் கலர் முடி பையனும் அச்சிக்கு போறானுங்கன்னு சொல்லிட்டு மடக்குறான் வந்து. அதெல்லாம் கண்டுக்காம அந்த பச்சை முடி கலர் பையனும் நம்ம ஹீரோ கிட்ட வந்து, "ஏய் முட்டாளே, நீ ஓரமா நின்னுட்டு எதுவும் செய்யாம வேடிக்கை பார்த்துட்டு இருந்தத நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை இவன் பயங்கரமா பார்த்து முறைக்கிறான். அப்ப நம்ம ஹீரோவும் எதுவும் சொல்லாம அமைதியா இருக்கான். அப்ப இவன் என்ன சொல்றானா, "சோ அப்படின்னா அவளை நம்ம எப்படி தோக்கடிக்கிறது? நீ பார்த்துட்டு இருந்தப்போ எல்லாத்தையும் அனலைஸ் தானே பண்ணிட்டு இருந்த. சரி சொல்லு, அவளுக்கு எதனா வீக் பாயிண்ட் இருக்கா?" ஹீரோவும், "இல்ல, அது எனக்கு உறுதியா தெரியல" அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அந்த பச்சை முடி பையனும், "ச்சே, ஒரு நைட்டு கூட எப்படி நம்ம சண்டை போட போறோம்" அப்படின்னு சொல்றான். ஹீரோவும், "நம்ம வின்னிங் சான்ஸ் அதிகரிக்கணும்னா நம்ம சர்ப்ரைஸ் அட்டாக் பண்றது தான் நமக்கு ஒரே வழி. அவ தூங்கிட்டு இருக்கப்போ அப்படி இல்லைன்னா அவ டிஸ்ட்ராக்ட் ஆகி இருக்க நேரத்துல அவளை அட்டாக் பண்ணணும். ஏன்னா ஃபேடியா நம்ம கிட்ட 3 நாள் இருக்குதுன்னு மட்டும் தான் சொன்னாங்க. நம்ம கிட்ட எந்த ரூல்ஸும் சொல்லல. அதனால நம்ம எந்த ரூல்ஸையும் பிரேக் பண்ண போறது இல்ல." அதை கேட்ட அந்த பச்சை முடி கலர் பையனால ஒன்றும் சொல்ல முடியல. அதுக்கு அவன் பக்கத்துல இருந்தவனும், "நீ அதை சீரியஸாவா சொல்ற நாஜின்? நம்ம எல்லாரும் நைட் ஆக தான் ஆசைப்படுறோம். அதனால அந்த மாதிரியான ஒரு டிஸ்ஹானரபிள் விஷயத்த செய்யறதுக்கு நானும் வரல. நான் உங்களையும் செய்ய விட மாட்டேன்." அதை கேட்ட அந்த பச்சை முடி பையனும், "தயிர் சொல்றதும் சரிதான். நம்ம நியாயமா ஃபேஸ் டு ஃபேஸ் சண்டை போட்டு தான் நம்ம வின் பண்ணணும்." அதை கேட்ட நம்ம ஹீரோவும் எதுவும் சொல்லாம அமைதியா இருக்கான். அதுக்கப்புறம் அந்த பச்சை முடி பையனும், "நம்ம எல்லாரோட ஸ்ட்ரென்த்தையும் கம்பைன் பண்ணா அது வந்து வேற லெவல்ல இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பிளான் போட்டா நிச்சயமா அவங்கள தோக்கடிக்க முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு." அதுக்கப்புறம் டே 2 அடுத்த நாள். டே 2வும் நைட் ஃபாக்ஸ் வந்து பயங்கரமா அவங்கள சமாளிச்சிருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ செகண்ட் டேவ்லயும் சண்டை போடல. அதுக்கப்புறம் அந்த பச்சை முடி கலர் பையனும் எந்த நேரத்துலயும் கேம் பிளான ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பச்சை முடி கலர் பையனும் மஞ்சள் கலர் முடி பையனும் ஃபாக்ஸ் நைட் அட்டாக் பண்ண போயிட்டு இருக்காங்க. அந்த மஞ்சள் கலர் முடி பையன் பேர் வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர்ல லூசுன்னு சொன்னாங்க. இப்போ வந்து டயருன்னு சொன்னாங்க. நம்ம இவன் பேரை லூசுனே கூப்பிட்டுப்போம். இப்போ இந்த லூசும் அந்த கொடையை பிடிக்கலான்னு சொல்லிட்டு போகும்போது அந்த ஃபாக்ஸ் நைட்டும் அவங்களோட கால் முட்டியை அவனோட மூஞ்சிலே ஏத்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பச்சை கலர் முடி பையனும் பின்னாடி இருந்து அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கான். அவனோட கையை மடக்கி மூஞ்சிலே குத்தலாம்னு சொல்லிட்டு போகும்போது ஃபாக்ஸ் நைட் அடுத்த செகண்ட் அவன் பக்கத்துல வந்து அவங்க கொடையோட வளைஞ்ச பாகத்தை அவனோட கழுத்திலேயே வச்சு அவனை தூக்கி அடிக்கிறாங்க. அவன் டைரக்டா செவுத்துல போயிட்டு லான்ச் ஆகிட்டு என்ன நினைக்கிறானா, இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். இப்போ இவனுங்க என்ன பிளான் போட்டிருக்காங்கன்னா, பிளான் ரொம்பவே சிம்பிள் தான். நம்ம முதல்ல நம்மளோட ஸ்ட்ராங்கஸ்ட் அட்டாக்கை அவங்க மேல லான்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் அவளோட கொடையை யூஸ் பண்ணாதபடி நம்ம பண்ணணும். அதுக்கு முதல்ல நம்ம அவளோட கொடையை யூஸ் பண்ண வைக்கணும். இன்னும் கொஞ்சம் தான் அவளை சரௌண்ட் பண்ணுங்க அப்படின்னு அந்த பச்சை முடி சொன்ன உடனே அங்க இருக்க எல்லாருமே அந்த ஃபாக்ஸ் நைட்டை சரௌண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த ஃபாக்ஸ் நைட்டும் என்ன நினைக்கிறாங்கன்னா, என்னடா இது, அவங்க எதனா பிளான் பண்ணியிருக்காங்களான்னு, அப்படி இருந்தாலும் அவங்களாம் பஞ்ச் ஆஃப் கிட்ஸு தான் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்க லூஸுக்கு முன்னாடி கொடையை நீட்டி விரிக்கிறாங்க. அதை பார்த்து லூஸும் ஷாக் ஆகுறான். அதுக்கப்புறம் அவங்க பின்னாடி அட்டாக் பண்ண வந்தவொடனே முடிச்சு விட்டு அதுக்கப்புறம் திரும்ப கொடையை மடக்கி லூஸை அந்த கொடையோட முனையை வச்சு அட்டாக் பண்றாங்க நெஞ்சிலேயே. நவ் அப்படின்னு அந்த பச்சை கலர் முடியை கத்துறான். அதை கேட்ட லூஸும் அந்த கொடையை அப்படியே பிடிச்சிட்டான். அதுக்கப்புறம் அதை பார்த்த ஃபாக்ஸ் நைட்டும் ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் லூஸும் அட்டாக் நாஜின் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். அதை கேட்ட ஃபாக்ஸ் நைட்டும் ஷாக் ஆகிட்டு, வெயிட் எ செகண்ட், ஒருவேளை இருக்குமா, இது உண்மையா இருந்தா அதனாலதான் அவன் கலந்து கொள்ளலையா அப்படின்னு நினைச்சிட்டு லூஸ் அடிச்சு போட்டு கொடையை வீச்சிட்டு என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆனா அவங்கள ஒருத்தர்கிட்ட நான் தோத்துருன்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சாங்களா, எவ்வளவு அப்பாவியா இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம ஹீரோவை பார்க்கும்போது நம்ம ஹீரோ எந்த அட்டாக்க பண்ணாம அமைதியா இருக்கான். அதை பார்த்து அவங்களும், ஒருவேளை இது ஒரு தூண்டிலா, லாவ்சன் தான் ஃபைனல் ப்ளோ கொடுக்க போறானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சிட்டு இருக்கும்போதே லாவ்சன் அவனோட சோட எடுத்துட்டு அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கான். இந்த சின்ன குழந்தைங்க அவங்களால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கிட்டு, ஆனா இட்ஸ் டூ பேட், ஏன்னா என்ன தோக்கடிக்க இது மட்டும் போதாது அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஆராவை ரிலீஸ் பண்றாங்க. அவங்களோட ஆராவை இந்த 4 பேராலயுமே சுத்தமா தாங்க முடியல. அதுக்கப்புறம் பேக்கிரவுண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, ஸ்கில்டான பீப்புள்ஸ்லாம் இருக்க இடத்துல அந்த கொலவெறி நிறைஞ்ச பார்வையால ஏற்படுற ஆரா, அந்த ஆரா தான் டூயலோட முடிவையே டிசைட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பேக்கிரவுண்ட்ல. அதுக்கப்புறம் லாவ் ஜோனும் என்ன நினைக்கிறான்னா, நான் நகர்றது இருக்கட்டும், முதல்ல என்னால மூச்சே விட முடியல, இந்த பொம்பளை ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கா. அதுக்கப்புறம் லாவ் ஜோனும் உன்னை பார்த்து ஷாக் ஆகுறான். என்னன்னா, இப்போ இந்த ஃபாக்ஸ் நைட் வந்து அவங்களோட பவரை ரிலீஸ் பண்ணிருக்காங்க, அதாவது ஆரா. அதை பார்த்து அவங்களே ஷாக் ஆகுறாங்க. இப்போ பேக்ரவுண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, அதே நேரத்துல இந்த ஆரான்றது ஒரு குறிப்பிட்ட ஸ்கில் லெவலுக்கு கீழே இருக்கவங்களுக்கு அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் என்ன நினைக்கிறான்னா, எனக்கு இப்போ குளிருது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். இப்போ பேக்ரவுண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஆரான்றது அவங்களுக்கு வெறும் ஒரு லேசான குளிரா தான் ஃபீல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பேக்ரவுண்ட்ல. இப்போ நம்ம ஹீரோ அந்த ஆராவை தாங்கிட்டே இருக்கிறத பார்த்த இவங்களும், என்ன எந்த ரியாக்ஷனுமே இல்லையா, அந்த ஆராவை தாங்குற அளவுக்கு இந்த பையன் திறமையானவனா, ஒருவேளை நீ என் கூட சண்டை போடுறதுக்கு தகுதியானவனா இருக்கலாம், அதை நானே டெஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஆராவை ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க பயங்கரமா. அப்ப அவங்களோட கில்லிங் இன்டென்ட் அதிகமானதை பார்த்த ஃபேடியானோ அவங்க தோல் மேல வந்து கை வைக்கிறாங்க. நிறுத்து, இன்னைக்கு இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை கேட்ட ஃபாக்ஸ் நைட்டும் அவங்களை திரும்பி பார்த்துட்டு ஆல்ரைட் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இப்பயோட இன்னைக்கான நாள் வந்து கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னு ஃபேடியானோ சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த பச்சை முடி பையனும் டேமிட் அப்படின்னு சொல்லிட்டு தறியை போட்டு குதிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் மற்ற 3 பேரும் எதுவும் சொல்ற மாதிரி இல்லை. ஆனா நம்ம ஹீரோ மட்டும் நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்றான். அது கேட்டு அங்க இருந்து எல்லாரும் ஒன்றும் புரியாம இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் எனக்கு தெரியும் எப்படி அவங்கள தோக்கடிக்கிறதுன்னு அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்றான். இதோட இந்த சாப்டர் முடியுது. தேங்க்யூ பாய். ரோஸ்வுட், ஃபாக்ஸ் லூடிகா, அவங்கள வந்து நான் இந்த சாப்டர்ல ஃபாக்ஸ் நைட்னு சொல்லியிருப்பேன். அதே அடுத்த சாப்டர்ல லூடிகா அப்படி சொல்லியிருப்பேன். 2 பேருமே ஒண்ணுதான். அவங்க பேர் வந்து பெருசா இருக்கும், அதனால நான் கொஞ்சம் சின்னதா போட்டு குழப்பிட்டேன். அடுத்த சாப்டர்ல அவங்க பேரை நான் லூடிகான்னு சொல்லியிருப்பேன், அதனால இப்பயே சொல்லிடுறேன் உங்ககிட்ட. ஓகே கைஸ், இது வரைக்கும் என்னோட உளறல்ஸை கேட்டதுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ பாய்.